ஹாய் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா நேற்று பேட்டர்ன் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் எப்படி பிரிண்ட் ஆகுதுன்றதெல்லாம் பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு 5 சம் சால்வ் பண்ணோம். ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரமிட் பேட்டர்னில் வந்து அந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ் எல்லாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பர்சனல் டிஎம் வச்சு அண்ட் நானுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நேற்று வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன்னா அதை வந்து செப்பரேட்டாக உங்களுக்கு வீடியோ போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரமிட் வந்து ஸ்ட்ரைட்டாக பிரிண்ட் பண்ணுறது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் பிரிண்ட் பண்ணுறது. ஸோ அது ரெண்டுமே மிங்கிள் பண்ணி லாஸ்ட்டாக வந்து ஒரு கோடிங்காக போட்டிருந்தாங்க. ஸோ அதை வந்து நான் அப்படியே உங்களுக்கு போட்டு காட்டுறேன். வாங்க கோடிங்குள்ளே போகலாம். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாக நான் ஆன்லைன் கம்பெனியில் யூஸ் பண்ணுறதால நான் வந்து கிளாஸ்ன்னு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பப்ளிக் கிளாஸ் மெயின்னு சொல்லிட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ மற்றபடி எல்லாமே டிஃபால்ட் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் கிளாஸ்ன்னு போட்டு ஜிக்ஸ் ஃபார் ஜிக்ஸ் கோடே வந்துட்டு நான் வந்து ஆல்டர்னேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் கோடு. ஸோ அப்பர் கோடில் வந்து நான் என்னெல்லாம் பண்ணுறேன், ஸோ இந்த ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இந்த 7 எக்ஸ்ட்ரா ஸ்பேஸஸ் கிரியேட் பண்ணணும்ல. ஸோ அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே 7ன்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வர கம்மி பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்பேஸ் விடணும். ஸோ கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம மாற்றி பண்ணுறோம். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு m = 1ன்னு கொடுத்துறோம். ஸோ கீழே வரப்போ 7 வரப்போ இது ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கே இனிஷியலைஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன டிஃபால்ட்டாக ஒரு கிளாஸ் இனிஷியலைஸ் பண்ணுறோம். ஸோ அப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்பர் கேஸ்க்காக ஸோ இதை வந்துட்டு ஜிக்ஸ் ஃபார் ஜிக்ஸில் வளவலான்னு கொடுத்துருந்தாங்க. நான் வந்து சிம்பிளிஃபையாக எவ்வளோ சிம்பிளாக போட முடியுமோ அந்த மாதிரி போட்டிருக்கேன். ஜஸ்ட் 3 லைன்ஸ் தான் நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக அந்த ஃபஸ்ட் லூப்புக்கு அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்பேஸுக்கு அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்டார் பிரிண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதே மாதிரி தான் கீழே வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்படியே திருப்பி சேமாக போட்டிருக்கேன். ஸோ இதுதான் போட்டிருக்கேன். பரவாயில்ல, அவங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையான்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அண்ட் ட்ரை பண்ணுங்கள் முக்கியமாக. ஸோ இங்கே வந்துட்டு இவங்க என்ன கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பார்ட்டுக்குன்னு சொல்லிட்டு அதுவே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 10-15 லைன் கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக கிளாஸ் இனிஷியலைஸ் பண்ணுறது. ஸோ அது கீழே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வளன்னு கொடுத்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வர மாதிரி இது பண்ணியிருந்தாங்க. ஸோ கீழேயுமே அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணிட்டு அது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பேராகிராஃப் மாதிரி பெருசாக கொடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ அதால் வந்துட்டு நான் ஆல்டர்னேட் பண்ணி புதுசாக போட்டிருக்கேன். ஸோ இது புரிஞ்சுதா இல்லையான்றத மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குது, இதுவா இல்லை அதுவான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஃப்யூச்சரில் நானே கூட சால்வ் பண்ணி போடுறேன். ஸோ அவ்வளோதாங்க. இப்போ கொஞ்சம் புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போட்டு காட்டுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதால் ஒரு வீடியோ அந்த மாதிரி போடலான்னு சொல்லிட்டு தான் அந்த ஒரு வீடியோ. ஸோ இந்த பேக்ரவுண்ட் வந்து ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இந்த இடமும் நமக்கு வந்து ஒரு ஃபேவரட்டான ஒரு மெமரபுளான இடம். ஸோ அதால் இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு ரிமெம்பரன்ஸாக இந்த வீடியோ வந்து என் கிளிப்பில் வைக்கலான்னு இருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் ஃபாலோ சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுடைய தாட்ஸ் என்ன மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிக்கோங்க. அண்ட் ஆல்சோ அந்த வீடியோ